இந்த திட்டங்களோட பயன்கள் எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு உறுதி செய்யறதுக்கு ஒரு புது திட்டத்தை வர 6ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க போறேன். அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? நீங்கள் நலமா. இந்த நீங்கள் நலமா திட்டத்து மூலமா முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர், அனைத்து துறையினுடைய செயலாளர்கள், துறையினுடைய தலைவர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போறோம். உங்க கருத்துக்களோட அடிப்படையில் நம்ம அரசோட திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். முதற்கட்டமா நலத்திட்டங்கள் பற்றியும், அடுத்த கட்டமா அரசு துறைகளால் வழங்கப்படுகிற சேவைகளை பற்றியும் கருத்துக்கள் பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பயனடையக்கூடிய வகையில பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கிட்டு வரோம். அதுவும் இந்த சூழ்நிலையில நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையும் எந்த மக்கள் நலப்பணிகளும் திட்டங்களையும் நாம நிறுத்தல. ஏன்னா மக்கள் தொண்டு ஒண்ணுதான் நம்ம ஆட்சியினுடைய நோக்கம். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டா காரங்கிற உணர்வோடு இந்த விழாவில் நான் இந்த திட்ட பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன். நாங்க தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகிற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்லை. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியும்ல உங்களுக்கு. இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். வரட்டும், அது வேண்டாம்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. நாம கேட்கறது என்ன? சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா? இல்ல. ₹1 கூட, ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.